நாளை ஜூலை 18 பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் போர்ப்படை தளபதி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். எங்கள் வழிகாட்டியே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இங்கனம் கே அருள்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேக. கிருஷ்ணகிரியில் ஆடி 1 மற்றும் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு புகழ்பெற்ற பெரிய மாரியம்மன் கோவிலில் 1008 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திவ்யா ஜோதி தரிசனம். ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறப்பு மற்றும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்று முதல் அடுத்து வரும் 7 வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. ஆடி முதல் வெள்ளி ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு இன்று கோவில் கருவறை முழுவதும் 1008 மண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திவ்ய ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், ஆடி 18 பால்குடம் எடுத்தல், வளையல் அலங்காரம், அம்மன் ஊஞ்சல் உற்சவம், 1008 புடவை அலங்காரம் போன்றவை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்ரீ மாரியம்மன் திவ்ய ஜோதி தரிசனத்தின் வழியில் ஆசி வழங்கினார். காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆடி பண்டிகையை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். நாளை ஜூலை 18 பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் போர்ப்படை தளபதி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். எங்கள் வழிகாட்டியே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இங்கனம் கே அருள்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேக. இந்த பக்கம் 2 பேர் ஒருத்தர வரணும் பயன் பண்ணி
வாங்க